Good morning, good morning, good morning, everybody. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். ரைட். நம்ம என்ன லெசன் பார்த்துட்டு இருக்கோம்? பூக்கும் தாவரங்களுடைய பாலின பெருக்கத்தை பத்தி தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பத்திலாம் படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செயற்கை கலப்பன சேர்க்கை என்றால் என்ன, ஆர்டிபிஷியல் ஹைபிரிடைசேஷன் என்றால் என்ன, அதை பத்தி படிச்சோம். மகரந்த குழலுடைய வளர்ச்சியை எப்படி நீங்க கண்டறியலாம் அல்லது என்ன மாதிரி அதை சோதனை செய்யலாம் அதை பத்தி பார்த்தோம். இரட்டை கருவுறுதல்னா என்ன, அண்ட் கருவுறுதலுக்கு பிந்தைய அமைப்புகள்ல கருவுன் திசுவை பத்தி வரைக்கும் பார்த்திருக்கோம். சரியா? இது எல்லாத்தையும் படிச்சீங்களா? ரைட், ஓகே. ஒரு சில கேள்விகளை பார்த்துட்டு நம்ம இந்த லெசனுக்கு இன்னும் இதை கண்டினியூ பண்ணிடலாம். அப்படியே ஸ்டார்ட் வித் அம்பிகேஸ்வரி. எஸ் சார். மகரந்த குழல வளர்ச்சியை கண்டறிவதற்கு என்ன சொல்யூஷனை நம்ம பயன்படுத்தணும்? சர்க்கரை கரைசலா சார்? என்கிட்ட கேக்குறியா? இல்ல இதான் இல்ல அதான் சார், பதில். அதான் அதான் ரைட். சார். சர்க்கரை 10%ல 10% சர்க்கரை கரைசல் நம்ம அதுக்கு பயன்படுத்துறோம். சரிங்களா? ரைட்டு. அடுத்தது அனிகா. எஸ் சார். எந்தெந்த தாவரங்களுடைய மகரந்தங்கள்லாம் அதுக்கு பயன்படுத்தலாம்? பட்டாணி, அப்புறம் கொண்டக்கடலை, அப்புறம் பால்சம், லின்கா, வின்கா, வின்கா, அப்புறம் குரோட்டோடேலியா சார். குரோட்டலேரியா. சாரி சார், குரோட்டலேரியா. ஸோ இவைகளுடைய மகரந்தங்கள்லாம் இதுக்கு பயன்படுத்தி நம்ம ஈஸியா அதை கண்டறியலாம். எப்படி மகரந்த குழல் உருவாக்கப்படுகிறது அப்படின்றத கண்டறியலாம்னு பார்த்தோம். ரைட், ஓகே ஓகே. சப்ரீன் சார், நேத்து கிளாஸ் பண்ணல சார். அப்படியா? அது வீடியோ பார்த்துடணும். சரியா? அந்த இந்த நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணீங்கன்னா பரவாயில்ல, அது உங்களோட சூழலா இருக்கலாம். வீடியோ பார்த்துருங்க. எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஒரு 1 hour ஆக போகுது. சரிங்களா? நாங்க தான் அப்டேட் பண்ணிட்டே இருக்குமே. சரி, ஓகே ஓகே. லீலாவதி சார், இரட்டை கருவுறுதல் என்றால் என்ன? ஆண் மற்றும் பெண் கேமெட்டுகள் இணைவது சார். ஆண் மற்றும் பெண் கேமெட்டுகள் இணைவது சின்கேமி என்று பெயர். புரியுது இல்லையா? சின்கேமி அல்லது கருவுறுதல் என்று பெயர். ஓகே. பூக்கும் தாவரங்கள்ல சின்கேமி அப்புறம் மூவிணைவு ரெண்டுமே நடைபெறது இரட்டை கருவுறுதல். பூக்கும் தாவரங்கள்ல ஆஞ்சியோஸ்போம்களை பொறுத்த மட்டும் இரட்டை கருவுறுதல் என்பது முதல்ல சின்கேமி என்ற கருவுறுதல் முறையும், ரெண்டாவது ட்ரிபிள் ஃபியூஷன் மும்மைய இணைவு, இது ரெண்டுமே நடக்கிறதுனால நம்ம இரட்டை கருவுறுதல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. மோனிகா. எஸ் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராஸ்பர்கர் இரட்டை கருவுறுதலை எங்க கண்டுபிடிச்சார்? மோனோட்ரோபா சார். மோனோட்ரோபா என்ற பிளான்ட்ல தான் முதல்ல கருவுறுதலை கண்டுபிடிச்சார். ஒரே நிமிஷம். நூர் ஜலானி கையே வச்சுட்டு சும்மா இருங்கோ. 1 minute. ஒன்றும் இல்லைம்மா, கையை கொஞ்சம் எடையை எடுத்துருங்க. ஏன்னா நீங்க எது பண்ணாலும் இங்க இருக்கும். ரைட். அடுத்தது மோனிகா. மோனிகா தான் பதில் சொன்னீங்களா இப்ப? சரி, ஓகே. கிரிஜா. சினர்ஜிட்டுகள் என்பது என்ன தன்மை கொண்டது? சினர்ஜிட்டுகள் என்பவை என்ன தன்மை கொண்டவை? ஒற்றை மையமா, இரட்டை மையமா, மும்மையமா? அதை கேட்டேன். ஒற்றை மடியும். ஓகே. சினர்ஜிட்டுகள் வந்து ஒவ்வொன்றுமே ஒற்றை மடிய தன்மை கொண்டதாகத்தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. குணவதி. எஸ் சார். இந்த இரட்டை கருவுறுதல் நடக்குதுப்பா, ட்ரிபிள் ஃபியூஷன் மையத்துல நடக்குதுன்னு சொன்னோம். ட்ரிபிள் ஃபியூஷன் என்றால் என்ன? அது கருவுறுதலுக்கு பிறகு என்னவாக மாறும் அந்த இடம்? இரண்டு ஆண் கேமெட்டுகள் வந்து இரண்டு துருவ நியூக்ளியஸ் அடையும் சார். ஒரு ஆண் கேமெட் அண்டர் செல் அடையும் சார். அது வந்து மூவிணைவுன்னு சொல்றோம் சார்.
இல்லம்மா, மூவிணைவுன்றது மையத்துல இருக்கத்தான் நம்ம சொல்லணும். அதாவது இரண்டாவது ஆண்கேமீட் மையத்தில் இருக்கக்கூடிய 2 துருவ நியூக்ளியஸ்களோடு இணைகிறது. அதுதான் நம்ம மூவிணைன்னு சொல்றோம். அது என்னவா மாறுது? கருவுறதுக்கு பிறகு அது என்னவா மாறுது அங்க? அதான் கேள்வி. எண்டோஸ்பெர்மா மாறுதுங்க சார். என்ன வகையிலான தன்மை எண்டோஸ்பெர்முக்கு இருக்கும்? ஒரு நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஜெகதீஷ், உருவாகக்கூடிய எண்டோஸ்பெர்ம் என்ன தன்மையில் இருக்கும்? ட்ரிப்ளாய்டு தன்மை. ஓகே, 3N கண்டிஷன்ல இருக்கக்கூடியதுதான் அந்த எண்டோஸ்பெர்ம். ஓகே, சாலமன், ஹாப்ளாய்டு எண்டோஸ்பெர்ம் எங்கடா இருக்கும்? ஒற்றை மடியத்தன்மை கொண்ட கருவூன் திசு எந்த வகையிலான தாவரங்களில் காணப்படும்? தாவரம். ஓ மை காட். எங்கேயோ படிச்சவன், நான் மறந்துட்டேன். யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஒற்றை மடிய எண்டோஸ்பெர்ம் எந்த வகையிலான தாவரங்களை? என்ன சொன்னரோட்டி சொல்லுங்க ஈரம். ட்ரையோபைட்டிகள், பாசிகள் அதெல்லாம் சார் ஒற்ற முடியும். எண்டோஸ்பெர்ம் எங்கடா இருக்காங்க? இலை பிச்சு ஒற்றை மடிய எண்டோஸ்பெர்ம், ஒற்றை மடிய கருவூன் திசு, ஹாப்ளாய்டு எண்டோஸ்பெர்ம் எந்த வகையிலான தாவரங்களில் இருக்கும்? ஓபன் டு ஆல் சொல்லுங்க. நான் தான் நத்திட்டு வரேன். தேங்காய். நோமா, தேங்காய்ன்றது ஒரு ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ட் தானம்மா. ஆஞ்சியோஸ்பெர்ம்னாவே அங்க ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்பெர்ம் நமக்கு வருதுன்னு படிக்கிறோம். ஒருத்தர் சொல்லுப்பா. கரெக்ட். மோனசத்யா. ஜிம்னோஸ்பெர்ம் தம்பிகளா? என்னடா இதுல இருந்து ஒரு கேள்வி தூக்கி அங்க கேட்டா அப்படியே யோசிக்கிறீங்க. ஜிம்னோஸ்பெர்ம் ஒற்றை மடிய எண்டோஸ்பெர்ம் ஜிம்னோஸ்பெர்ம்கள்ல நடக்கும். ஜிம்னோஸ்பெர்ம்கள்ல உருவாக்கப்படும் கருவூன் திசு, சரியா? ஆனா ஆஞ்சியோஸ்பெர்ம்ல ட்ரிப்ளாய்டு. ஓகேவா? புரியுதா புரியலையா? ஓகே சார். போயிட்டு ஜிம்னோஸ்பெர்ம் வீடியோஸ் எடுத்து பார். ஓகே, தாவர உலகத்துல ஜிம்னோஸ்பெர்ம்களை பத்தி படிச்சிருப்போம். அந்த இடத்துல போய் பாருங்க, கரெக்டா தெரியும். சரியா? கருவுறுதலுக்கு முன்னாடி எண்டோஸ்பெர்ம் உருவாகுமா, கருவுறுதலுக்கு பின்னாடி எண்டோஸ்பெர்ம் உருவாகுமா ஜிம்னோஸ்பெர்ம்கள்ல? காவியா, கீர்த்தனா, கருவுறுதலுக்கு முன் எண்டோஸ்பெர்ம் ஜிம்னோஸ்பெர்ம்களை உருவாகுமா, கருவுறுதலுக்கு பின் உருவாகுமா? மோனசத்தியம் மைக்க மியூட்ல போடுங்க. எனிபடி? முன். ஓகே, கருவுறுதலுக்கு முன் தான் ஜிம்னோஸ்பெர்ம்கள் எண்டோஸ்பெர்ம் உருவாக்கப்படும். ஆனால் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் கருவுறுதலுக்கு பின்னாடி தான் உருவாக்கப்படும். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் பேசிக். சரி, ரைட். நெக்ஸ்ட் வந்து ஹேமஸ்ட்ரி. So after fertilization சைகோட் எதை ஃபார்ம் பண்ணும்? எம்பிரியோ ஃபார்ம் பண்ணும். சைகோட் வந்து எம்பிரியோ ஃபார்ம் பண்ணும். ஓகே, தேங்க் யூ. அடுத்து வந்து வைஷ்ணவி. இந்த நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம் எது நம்ம படிச்சோம்? அதுக்கான எடுத்துக்காட்டு சொல்லுங்க. நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம். தேங்காய் தண்ணி சார். தேங்காயோட தண்ணி ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம் நம்ம சொல்லுவோம். ஓகே, ரைட். ஓகே, தேங்க் யூ. வித்யாரோகிணி. மகா மைக்க மியூட்ல போடுமா. வித்யாரோகிணி. ஸ்ரீநிதி. ஓகே, பேச முடியாதா? செல்வமலா. சார், இந்த செல்லுலார் எண்டோஸ்பெர்முக்கான எடுத்துக்காட்டு என்ன? சீக்கிரம் டைம் ஆகுது பாருங்க. பிரியதாஷினி. தேங்காயோட வெள்ளை பகுதி சாப்பிடக்கூடிய பகுதி. தேங்காயோட வெள்ளை பகுதி சாப்பிடக்கூடிய பகுதி தான் செல்லுலார் எண்டோஸ்பெர்முக்கான எடுத்துக்காட்டுன்னு படிச்சோம். ரைட். ஓகே, தேங்க் யூ. இலக்கியா.
கருவூன் திசு கொண்ட விதைகளுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. எண்டோஸ்பார்மிக் சீடுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பீன்ஸ் பட்டாணி சார். பீன்ஸ் பட்டாணியா? இப்ப பாரு பதில் வரும் பாரு. திவ்யதர்ஷினி, கருவூன் திசு கொண்ட விதைகளுக்கு, கருவூன் திசு கொண்ட விதைகளுக்கு உதாரணம். எண்டோஸ்பார்மிக் சீடுக்கு எக்ஸாம்பிள். ஆமனுக்கு தேங்காய். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். பொன் வசந்தி, கருவூன் திசு அற்ற விதைகளுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. காளீஸ்வரி, கருவூன் திசு அற்ற விதைகளுக்கு எடுத்துக்காட்டு. பட்டாணி, பட்டாணி, நிலக்கடலை, பீன்ஸ். பட்டாணி, நிலக்கடலை, பீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நவீன், இந்த கருவூன் திசு அற்ற விதைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல வளரும் போது அந்த கருவூன் வந்து பயன்படுத்தப்படும் சார். ஓகே, வளரும் பொழுது கருவூன் வந்து பயன்படுத்தப்படும். அங்க வந்து பாத்தீங்கன்னா எதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னா ஒன்லி வித்திலைகளை தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அங்க கருவூன் திசுன்னு காணப்படாது. ஓகே ஓகே. அண்ட் அடுத்தது ஹேரம், கருவூன் திசு என்ன வேலையை பாக்குறாரு? எதுக்காக கருவூன் திசு அவசியம்னு நம்ம படிச்சோம்? கருவூன் வந்து வளர்ச்சிக்கு சார். அதாவது எதனுடைய வளர்ச்சி? அதாவது மேல வந்து தண்டோட வளர்ச்சிக்கும், கீழே வந்து வேரோட வளர்ச்சிக்கும். கருவூன் திசுவோட டைரக்டா அதுக்குள்ளே நீ மெச்சூர் ஆன பிறகு போயிட்ட. ஜெனரலா சொல்லு, எண்டோஸ்போமோட வேலை என்ன? உணவு தரணும் சார். அவ்வளவுதான். யாருக்கு தரப்போறா? தாவரத்துக்கு தான் சார். தாவரத்துக்கா அல்லது வளரக்கூடிய கருவுக்கா? அதான் வளரக்கூடிய கருவுக்கு. ஆமா, கரு. ஆமா, கருவுக்கு கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சீட்லிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ரைட். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ப்பா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருவை பத்தி பார்க்க போறோம். எம்ப்ரியோ. சரியா? எம்ப்ரியோ பத்தி பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது சீடை பத்தியும் இன்னைக்கு வகுப்புல பார்க்க போறோம். பார்க்கலாமா? சரி. கரு ஆங்கிலத்தை நம்ம என்ன சொல்றோம்? எம்ப்ரியோ அப்படின்னு சொல்றோம். கருனா எம்ப்ரியோ. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான். கரு எங்கிருந்து உருவாகிறது? எங்கிருந்து உருவாகிறது கரு? எம்ப்ரியோ மைக்ரோபைலார் முனையில 2N ல இருந்து உருவாகுது சார். 2N ல இருந்து உருவாகுது. அது எது? அது சைகோட்ல இருந்து உருவாகிறது. கரெக்டா? முதல் ஆண் கேமெட் அண்டத்தோடு இணைந்து சைகோட்டை தோற்றுவிக்கிறது. அந்த சைகோட் கருவாக மாறுகிறது. சரியா? இதுதான் கரு எப்படி உருவாகிறதுனா இதுதான் அர்த்தம். ரைட்டா? சரி. சோ எம்ப்ரியோ எந்த பக்கத்துல டெவலப் ஆகும் அப்படின்னா மைக்ரோபைலார் எண்டு. ஏன் மைக்ரோபைலார் எண்டுன்னு சொல்றீங்க? தலாசல் எண்ட்ல உருவாகாதா கரு? அவ்வளவுதான். மைக்ரோபைலார் எண்டுல தான் அண்டம் இருக்கு. சரியா? மைக்ரோபைலார் எண்டுல தான் என்ன இருக்கார்? அண்டம் இருக்கார். இதான் மைக்ரோபைலார் எண்டுனா இங்கதான் அண்டம் இருக்கார். சரியா? அப்ப இந்த அண்டத்தோட ஒரு ஆண் கேமெட் சேர்ந்து எதை உருவாக்கும்? சைகோட்டை கொடுக்கும். இந்த சைகோட் எம்ப்ரியோவாக மாறும். இதான் மைக்ரோபைலார் முனைன்றதால இங்க சொல்றோம். ரைட். குறிப்பிட்ட அளவு கருவூன் திசு உருவானவுடன் சைகோட் பகுப்படைகிறது. அதாவது லைட்டா கொஞ்சம் உருவாச்சுன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? டிவைட் ஆகிட்டே இருக்கும். கண்டினியூஸா டிவைட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்றோம். இருவித்திலை ஒரு வித்திலை தாவர விதைகள் அமைப்பு வேறுபட்டு இருந்தாலும் கரு வளர்ச்சியின் ஆரம்ப நிலைகள் ரெண்டிலும் ஒரே மாதிரியாக இருக்கும். இப்ப நீங்க ஒண்ணும் இல்லப்பா, இப்ப டைகாட்டுடைய சீடை பாக்குறீங்க, மோனோகாட்டுடைய சீடு பாக்குறீங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? வேற மாதிரி இருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு பட்டாணி எடுத்துக்கிறீங்க அல்லது நிலக்கடலை எடுத்துக்கிறீங்க, அது என்ன டைப் ஆஃப் சீடு? இருவித்திலை சார். இருவித்திலை. சரி. நெல் எடுத்துக்குங்க அல்லது கோதுமை எடுத்துக்குங்க அல்லது கேழ்வரகு எடுத்துக்குங்க, சோளம் எடுத்துக்குங்க, அது என்ன வகையிலான சீடு? இப்ப ஜஸ்ட் நெல்லுக்கும் நிலக்கடலைக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அந்த விதைகள் என்ன வித்தியாசம் இருக்கும்? ஜெனரலா விதை முளைக்கும் போது என்ன வித்தியாசம் தோற்றுவிக்கும்? நிலக்கடலை பிரிக்கும் போது ரெண்டா தெரியும் சார். அவ்வளவுதான். வித்திலைகள் ரெண்டு.
சரியா? எக்ஸாக்ட்லி கரெக்டா தான், ரெண்டா தான் பிரியுது. அது என்னதுன்னா வித்திலைமா, வேற ஒண்ணும் கிடையாது. நிலக்கடலை உடைக்கும் பாருங்க, ரெண்டா உடையும். சரியா? அதே மாதிரி பட்டாணி நைரை உடைச்சு பாருங்க, ரெண்டா உடையும். அது ரெண்டுமே வித்திலை. ஏன்னா அது 20 2 வித்திலை கொண்டிருக்கும், 2 காட்டிலிடம் கொண்டிருக்கும். ஆனா ஒரு வித்திலையில அப்படி கிடையாதுங்க, ஒன்லி சிங்கிள் காட்டிலிடம் தான் இருக்கும். சரியா? அப்ப விதையில வந்து வித்தியாசம் இருக்கு, பட் டியூரிங் எம்பிரியோ டெவலப்மெண்ட். சரியா? கரு என்ன பாப்பா? நெல்லு தண்ணிலே இருந்தா முளைக்கும் சார், ஆனா நிலக்கடலை அப்படி கிடையாது இல்ல சார்? ஏன் அப்படிலாம் கிடையாது ராஜா, வளரும் வளரும், நீங்க போட்டு பாருங்க. அதாவது ரொம்ப நாள் தண்ணியில இருக்கக்கூடாது, ஒரு நாள் தண்ணியில போடுங்க, ஆட்டோமேட்டிக்கா முளைப்பு வரும். சரி, அப்படி இல்லை. நம்ம சொல்றது விதைகளுடைய அமைப்பு ஸ்ட்ரக்சரு. சரியா? இப்ப நெல்லுடைய இது இப்படிதான் இருக்கும், ஜஸ்ட் இப்படியேதான் நெல்லுடைய இது. ஆனா நீங்க பட்டாணியோ அல்லது நிலக்கடலையோ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரியும் சொல்றோம். புரியுதா? ஆஃப்டர் பிரேக் டவுன் ஆச்சா ரெண்டா பிரியும். இது ரெண்டுமே வித்திலைன்னு சொல்றோம். இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். ரெண்டுத்துக்குமே வேரியேஷன் இருக்கு, இதுதான். அப்ப ரெண்டுமே அதோடைய ஸ்ட்ரக்சர்ல வேறுபாடு கொண்டிருந்தாலும் என்ன எதுல மாற்றம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய கரு வளர்ச்சியினுடைய நிலைகள் ஆரம்ப கட்டத்துல எப்படி அந்த சைகோட் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் எதை உருவாக்குறது, முதல் செல் 2 செல் ஆக மாறும், இந்த 2 செல் 4 செல்லா மாறும். இந்த மாதிரி டிவைட் ஆகிறதுல எந்த ஒருமான வித்தியாசத்தையும் அவைகள் கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். இந்த படத்தை பாருங்க சார். எப்படி சார் சைகோட்ல இருந்து அடுத்தடுத்த நிலைகள் உருவாகிறதுன்றது ஒரு கம்ப்ளீட்டா இந்த படத்தை நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் லைட்டா இதை பத்தி அதிகமா சொல்லியிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம இங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இது சைகோட். இது என்னது? சைகோட். சைகோட் என்ன கண்டிஷன்ல இருப்பாருப்பா? 2n சார். ரைட், ஓகே. சரி, எம்பிரியோ ஃபுல்லா growth ஆயிடுச்சு, இது என்ன கண்டிஷன்ல இருக்கும்? என்ன கண்டிஷன்ல இருப்பார் எம்பிரியோ? அதுவும் 2n தான் சார் இருக்கும். அதுவும் 2n தான். என்ன டிவிஷன் நடக்கும் ரெண்டுக்கு நடுவுல? மைட்டாசிஸ் சார். மைட்டாசிஸ் மட்டும்தான் நடக்கும். எஸ், இத ஞாபகம் வச்சுக்கங்க. ரைட், ஓகே. இங்க பாருங்க, அப்ப ஒரு வித்திலை தாவரங்களுடைய சைகோட்டாக இருந்தாலும் சரி, இருவித்திலை தாவரங்களுடைய சைகோட்டாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் மைட்டாடிக் டிவிஷன் மூலமா 2 செல்ல கொடுக்கும். சரியா? ஒன்னு டார்மினல் செல், இன்னொன்னு பேசல் செல். அதாவது அடிச்செல் நுனி செல் அப்படின்னு ரெண்டா பிரியுதுப்பா. மேல கருத்து நுனி செல், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டிரா. ஓகே, நுனி செல் அடி செல் ரெண்டா பிரியும். இந்த நுனி செல் இருக்கு இல்லைங்களா, இந்த நுனி செல் மேலும் பகுப்படையும், பேசல் செல் மேலும் பகுப்படையும். சரியா? அப்ப இந்த பேசல் செல் பக்கம் பாத்தீங்கன்னா சஸ்பென்சாரை தோற்றுவிக்கும், சஸ்பென்சார் என்ற அமைப்பை தோற்றுவிக்கும். மேல பாத்தீங்கன்னா எதை உருவாக்கும்? கரு, 2 செல் கொண்ட கரு உருவாகிறது. ஒரு செல் கொண்ட இது வந்து 2 செல்லா டிவைட் ஆகிறது. இது அடுத்து போகும்போது 2 செல் கொண்ட எம்பிரியோ 4 செல் கொண்ட எம்பிரியோவாக மாறுகிறது. இந்த சஸ்பென்சார் நீண்டு வளர்கிறது. சரியா? அடுத்தது இங்க பாருங்க, அந்த 4 செல் கொண்ட எம்பிரியோ 8 செல் 16 செல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குளோபுலார் ஸ்டேஜ், அதாவது எம்பிரியோ வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஸ்டேஜுக்கு வந்து குளோபுலார் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. உருண்டை வடிவ எம்பிரியோ அண்ட் சஸ்பென்சார் கீழ் நோக்கி வளர்ந்துட்டு இருக்கு. ரைட்டா? அந்த அடுத்த ஸ்டேஜ் இங்க பாருங்க, இது வந்து என்ன சொல்லுவாங்க? ஆர்ட் ஸ்டேஜ். என்னது? ஆர்ட் ஸ்டேஜ் எம்பிரியோன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இந்த குளோபுலார் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய எம்பிரியோ அடுத்த டிவிஷன்கள்ல என்னவா மாறுதுன்னா இதய வடிவ எம்பிரியோவாக மாறுகிறது. சரியா? அண்ட் ஃபைனலா இந்த எம்பிரியோ 2 காட்டிலிடன்களை தோற்றுவிக்கிறது, 2 வித்திலைகளை தோற்றுவிக்கிறது. இதுக்கு நடுவுல தண்டினுடைய ஆக்க திசுக்கள் நுனியில வருது. அண்ட் கீழே எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தோற்றுவிக்கப்படுகிறது? வேர். சரியா? வேர் நுனி, அதாவது வேரினுடைய ஆக்கு திசுக்கள் தோற்றுவிக்கப்படுகிறது. அப்ப பாருங்க, இது வித்திலையாக மாறுகிறது, வளர்ச்சி அடைந்து கீழே வேரை உருவாக்கும். அப்பதான் நம்ம சொல்றோம், ஒரு சீடு முளைக்கும் பொழுது நமக்கு என்ன வரும்? கீழே வந்து வேர் வருதா, மேல வருது தண்டு வருதா? அது எப்படின்னா காரணம் இங்க இருக்கிறது தான் தண்டு பகுதியாக மாறும். அண்ட் இதுதான் வேர் பகுதியாக உருவாக்கும். இது புரியுதா? எஸ் ஆர் நோ? புரியுதா? சரியா? இது ஒரு ஐடியாவுக்கு நான் சொல்றேன். இப்படிதான் அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல சார் சைகோட் எப்படி சார் எம்பிரியோ மாறி, எம்பிரியோல எப்படி சார் வித்திலைகள் வேறு பிளஸ் ஷூட் எப்படி உருவாகுதுன்னா இப்படிதான். இத்தனை ஸ்டேஜ் இருக்குது, இவ்வளோ ஸ்டேஜ் நடக்குதுயா உள்ள, எங்க அந்த சீடுக்குள்ள நடக்குது. சரி, ரைட்.
சார் இது எது சார்? இது வந்து ஒரு வித்திலை தாவர கருவினுடைய வளர்ச்சி, மோனோகாட் எம்பிரியோ டெவலப்மெண்ட். சரி, இங்க பாருங்க, அதே போலதான் இது வந்து சைகோட். சரியா? சைகோட் என்ன ஆகுறது, இங்கேயும் அதே மாதிரி 2 செல்லா தான் டிவைட் ஆகும். அந்த ஸ்டேஜ் இங்க காமிக்கல. 2 ஸ்டேஜா டிவைட் ஆகுறதுல டெர்மினல் செல் ஒண்ணு, இன்னொன்னு என்னது பேசல் செல்னு உருவாகும். இப்ப பாருங்க, இந்த டெர்மினல் செல் என்னவாக மாறுகிறது, நுனி செல் என்னவாக மாறுகிறது, அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல எதை தோற்றுவிக்கிறது? என்னது இது? எம்பிரியோ. என்னது? சரி, இந்த எம்பிரியோ டெவலப்மெண்ட்ல அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா வித்திலைகளுக்கு காரணமாக அமையும். இங்க பாருங்க, ஆனா இங்க நமக்கு எத்தனை வித்திலை தான் வரும்? ஒரே ஒரு வித்திலைகள் தான் வரும். இதுதான் வித்தியாசம், வேற என்ன வித்தியாசம் இல்லை. அப்ப ஆரம்ப கட்டத்துல பாருங்க, இங்கேயும் சைகோட் தான் டிவைட் ஆகுது, இங்கேயும் சைகோட் தான் டிவைட் ஆகுது. ஆரம்ப கட்டத்துல ஒரே மாதிரியா இருந்தா கூட அடுத்தடுத்து இந்த நுனியில் இருக்கக்கூடிய இந்த எம்பிரியோவானது, சரியா, அந்த காட்டிலிங்களை உருவாக்கும் பொழுது வேரி ஆகிறத நீங்க பார்க்கலாம். இந்த படம் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குதா? எஸ், ஓகே. ஃபைனலா பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஃபைனலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வித்திலை தாவரங்களுடைய காட்டிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த முளை குருத்தை சூழ்ந்து ஒரு உரை காணப்படும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? முளை குருத்து உரை, கோலியோபீட்டைல். முளை குருத்து உரை, தமிழ்ல நீங்க கோலியோபீட்டல் கூட சொல்லலாம், அல்லது முளை குருத்து உரைன்னு கூட சொல்லலாம். கோலியோ ஒரு நாள் நீட் கொஸ்டின், சரிங்களா? அதே போல முளை வேரை சூழ்ந்து ஒரு உரை காணப்படும். அதுக்கு பேரு கோலியோ ரைசா. என்னது? கோலியோ ரைசா அல்லது முளை வேர் உரை. முளை வேர் உரை இது ரொம்ப முக்கியம், நீட் தேர்வுல அடிக்கடி கேட்கக்கூடிய வினா, சரிங்களா? அண்ட் ஒரு வித்திலை தாவரங்கள் இருக்கக்கூடிய ஒரு வித்திலைக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்குட்டுல்லம். என்ன சொல்லுவோம்? ஸ்குட்டுல்லம்னு சொல்லுவோம். சரியா? இதெல்லாம் நம்ம டீட்டா பின்னாடி பார்க்கலாம். இப்படிதான் ஒரு வித்திலையிலையும் இரு வித்திலை தாவரங்கள்லையும் கருவானது வளர்ச்சி அடைந்து இளம் தாவரங்களை தோற்றுவிக்கக்கூடிய தன்மை இப்படிதான் இருக்கு. புரிஞ்சுச்சா? இப்ப என்ன நடக்குது? இப்ப நம்ம ஓரளவுக்கு அவுட்லைன் பார்த்துட்டோம். என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சைகோட் முதல்நிலை கருவையும் தொடர்ந்து உருண்டை வடிவம், இதய வடிவம், பிறகு முதிர்ந்த கருவையும் உண்டாக்குறது. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம உருவாக்கக்கூடிய ஸ்டேஜில் நம்ம பார்க்கிறோம், இது சைகோட்டு. இது சைகோட்டுக்கு அப்புறம் 2 செல்லா பிரிக்கிறது. 2 செல்லா இப்படி பிரியும், ரைட்டா? இது டார்மினல் செல், நுனி செல். இது பேசல் செல் அப்படின்னு பிரியும், சரியா? அண்ட் இந்த டார்மினல் செல் அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல குளோபுலா ஸ்டேஜ் எம்பிரியோ, ஆர்ட் ஷேப்டு எம்பிரியோ, டார்பிடோ ஷேப் எம்பிரியோ, சரியா? இந்த மாதிரி எம்பிரியோக்களை தோற்றுவிக்கும். பேசல் செல் ஆனது சஸ்பென்சாராக மாறும். பிற்காலத்துல இந்த சஸ்பென்சார் மறைந்து விடும், சரியா? இந்த மாதிரிதான் மெச்சூர் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்றோம், சரியா? அப்ப என்னென்ன ஷேப் காமிக்குது அப்படின்னு பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ப்ரோ எம்பிரியோ, அதாவது முன் எம்பிரியோவுடைய கருநிலையில முன்னிலை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது குளோபுலா ஸ்டேஜ், உருண்டை வடிவம். அதுக்கு அடுத்தது ஹார்ட் ஷேப்டு, இதய வடிவம் போன்ற அமைப்புகளை தோற்றுவிக்கிறது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார், எப்படி சார் இரு வித்தலை கொண்ட ஒரு அமைப்பு கருவில இருந்து உருவாகிறது. இங்க பாருங்க, இது வந்து எக்குன்னா நமக்கு தெரியும் அண்டம். ஃபெர்டிலைஸ்டு எக் அப்படின்னா என்ன அர்த்தம்? கருவுறுதல் அடைந்த முட்டை அப்படின்னு அர்த்தம், அல்லது கருவுறுதல் அடைந்த அண்டம்னு சொல்றோம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல 2ஆ பிரியுது. ஒன்னு எபிக்கல் செல் ஆர் டெர்மினல் செல். மேல எபிக்கல் செல், கீழே பேசல் செல் என 2ஆக பிரிகிறது, ரைட்டா? இது அதுக்கு அடுத்தது இப்ப என்ன ஆகும்? ஏபிக்கல் செல் நடுவுல 2 செல்லா பிரிஞ்சிருக்கும். அடுத்த ஸ்டேஜ்ல இங்க பாருங்க 4 செல் கொண்ட எம்பிரியோ நிலையை தோற்றுவிக்கும், சரியா? அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த இப்ப 2, 4க்கு அப்புறம் 8ஆ மாறும். இப்ப 4 வெளியே தெரியுது, இன்னொரு 4 அந்த பக்கம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஆக்டன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, ரைட்டா? நீங்க பாருங்க, இந்த பேசல் செல் என்ன ஆகுறது? நீண்டு வளர்கிறது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சஸ்பென்சார். தமிழ்லயும் அதே தான்ப்பா, நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், சஸ்பென்சார்னு சொல்றோம் சார். அடுத்த ஸ்டேஜ்ல பாருங்க சார், மேல இருக்கக்கூடிய இது நல்லா டிவைட் ஆயிட்டு உருண்டை வடிவ எம்பிரியோவை தோற்றுவிக்கிறது. குளோபுலா ஸ்டேப்டு எம்பிரியோவை தோற்றுவிக்கிறது. இந்த ஆர்ட் ஷேப்புக்கு நடுவுல ஓரளவுக்கு ட்ரையாங்கல் வடிவத்தில் இருக்கிறதுனால அடுத்த ஸ்டேஜை நம்ம என்ன சொல்றோம்? ட்ரைஆங்குலார் ஸ்டேஜ்னு சொல்றோம், சரியா? அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது என்னவாக மாறுகிறது? இதய வடிவ கருவை தோற்றுவிக்கிறது, ஆர்ட் ஷேப். அப்ப நமக்கு என்சிஆர்டில என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க? குளோபுலா ஸ்டேஜும்
ஹார்ட் ஸ்டேஜும் கொடுத்துருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்க. அண்ட் இது மேலும் ஹார்ட் ஷேப் இது வந்து பார்த்தீங்கன்னா காற்றிடங்கள் வளர்ச்சி அடைந்து இந்த மாதிரி காமிக்கிறதால டர்பிடோ. சரியா? இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன சொல்லுவோம்? டர்பிடோன்னு சொல்லுவோம். அண்ட் ஃபைனலா நமக்கு மெச்சூர் எம்பிரியோ. இந்த லாஸ்டா என்ன ஆகும்னா இங்க இருப்பார் பாருங்க சஸ்பென்சார, அது என்ன ஆயிடும்? மறைஞ்சிடுங்க. சரியா? அப்ப லாஸ்டா நீங்க பார்க்கும்போது விதை முளைக்கிற பொழுது 2 வித்திலை வருது. அது யாரு? இவங்க தான். சரியா? அண்ட் வித்திலை வந்த வித்திலைக்கு நடுவுல இருந்து ஒண்ணு வரும்பார் தண்டு, அது யாரு? இங்க. அதான் இது நம்ம என்ன சொல்றோம்? ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம். தண்டு நுனி ஆக்கு திசு இங்கதான் இருப்பார். சரியா? இது தவிர இந்த எம்பிரியோல இங்க பாருங்க யாரு இது? வாஸ்குலர் டிஷ்யூ. வாஸ்குலர் டிஷ்யூனா என்னென்னலாம் உருவாகும்? என்ன உருவாகும்? ப்ரோயம். கிரவுண்ட் டிஷ்யூனா எதை உருவாக்கும்? என்ன வகையிலான செல்களால் ஆனது கிரவுண்ட் டிஷ்யூ? கிரவுண்ட் டிஷ்யூ தலை திசு. தலை திசு என்ன வகையிலான செல்கள் அதுல இருக்கும்? மீசோஃபில். ஓ மை காட். மீசோஃபில்ன்றது நம்ம எக்ஸாக்டா இலையில இருக்கு சொல்லுங்கடா. அது என்ன வகையிலான செல்? கரெக்ட். மீசோஃபில் கூட இந்த வகையில வரணும். ஆனா இதை இங்க வந்து நம்ம மீசோஃபில் சொல்லக்கூடாது. பேரன் கைமாவா, கோலன் கைமாவா, ஸ்க்ளீரன் கைமாவா? பேரன் கைமா. அப்படியே மறந்துடுறோம். அனாட்டமில படிச்சோம். கிரவுண்ட் டிஷ்யூ பொதுவா பேரன் கைமா செல்களால் ஆனதாகத்தான் இருக்கும். ஓகேவா? இப்ப புரியுதா எப்படி? பெரும்பாலும் கிரவுண்ட் டிஷ்யூ பேரன் கைமா தான். அதிகப்படியான தாவரங்களுடைய ஒரு வித்திலை தாவரங்களுடைய அதிகப்படியான உடலத்தை கட்டமைப்பதே அவைகள் தான். கிரவுண்ட் டிஷ்யூ தான் இருக்குன்னு படிச்சிருக்கும். கிரவுண்ட் டிஷ்யூனாவே தலை திசுனாவே பெரும்பாலும் பேரன் கைமா அதிகமா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி கோலன் கைமாவும் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஹைபோடர்மிஸ் பகுதியில் இருக்கும். சரியா? சோ அப்ப இங்க ஜென்ரலா கிரவுண்ட் டிஷ்யூனா நம்ம எதை குறிக்கணும்? பேரன் கைமா செல்களை தான் குறிக்கும். புரிஞ்சுச்சா? எப்படி இருவித்திலை தாவரங்கள்ல ஒரு கருவுறுதல் நடைபெற்ற சைகோட்டில் இருந்து அடுத்தடுத்து எம்பிரியோ எப்படி உருவாக்கப்படுகிறது ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? இருவித்திலை தாவர கருவானது கரு அச்சையும் 2 வித்திலைகளையும் கொண்டிருக்கிறது. ஜஸ்ட் இப்ப நமக்கு வந்து கரு வளர்ச்சி அடைஞ்சிருச்சுங்க. கரு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆகுறது? கருவுல பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இப்படி வந்துடுது. அப்ப இது வந்து வித்திலை. என்னது? இது வந்து என்ன சொல்றோம்? வித்திலை. மேல இப்படி வர்றது வந்து வித்திலை. இப்படி வரைஞ்சிருக்கும். அண்ட் கீழே இப்படி போகும்போது இது யார் வருவார்னா முளைவேர். என்னது? முளைவேர். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுதான் கரு அச்சு. இங்க இருக்காங்க பாருங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் என்ன சொல்றோம்? கரு ஆக்சி. எம்பிரியோ ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றோம். எம்பிரியோனல் ஆக்சிஸ் சொல்றோம். அப்ப இதுதான் கரு அச்சு. ஆங்கிலத்துல எம்பிரியோனல் ஆக்சிஸ் சொல்றோம். கரு அச்சு. அப்ப இந்த கரு அச்சு எதை கொண்டிருக்கிறது? மேல 2 வித்திலைகளை கொண்டிருக்கிறது. கீழே முளை வேற கொண்டிருக்கும். இப்படிதான் இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் உள்ள. இந்த இடத்த பாருங்களேன். அப்ப 2 வித்திலை. இங்க யாரு? முளை வேர். அண்ட் இந்த பகுதியை தான் இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? எம்பிரியோனல் ஆக்சிஸ். கருவூன் அச்சு அப்படின்னு சொல்றோம். கருவூன் அச்சு அப்படின்னு சொல்றோம். அண்ட் நீங்க இங்க பார்க்கலாம் 2 வித்திலைக்கு நடுவுல இதான் யாரு? பிளம்யூல். பிளம்யூல் என்ன சொன்னேன்? பிளம்யூல் என்ன அர்த்தம் தமிழ்ல? முளை குருத்து. முளை குருத்து. சரிங்களா? ரைட். வித்திலைகள் இணைந்திருக்கும் பகுதிக்கு மேலே உள்ள கரு அச்சு வித்திலை மேல் தண்டு எனப்படும். அதுக்கு கீழே இருக்கிறது வித்திலை கீழ்த்தண்டு எனப்படும். அதாவது எபிகாட்டை, ஹைப்போகாட்டை. எபி எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எபி அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல அப்படின்னு அர்த்தம். எபினா மேலன்னு அர்த்தம். ஹைப்போ அப்படின்னா கீழன்னு அர்த்தம். சரியா? இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க. அப்ப வித்திலைகள் இணைந்திருக்கும் பகுதிக்கு மேல உள்ள கரு அச்சு. இங்க பாருங்க. வித்திலை பொதுவா இப்படிதானே இணைஞ்சிருக்கும். விதை முளைக்கும் போது நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி 2 வித்திலைகள் பிரியும். சரியா? அப்ப என்ன சொல்றாங்க? இந்த பகுதிக்கு மேல இருக்கிறத நாம என்ன சொல்லலாம்? எபிகாட்டைல் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? எபிகாட்டைன்னு சொல்லலாம். இந்த வித்திலைக்கு இது இணைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு கீழே இருக்கிறத நாம என்ன சொல்லலாம்னா ஹைப்போகாட்டைல் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? இது வித்திலை மேல் தண்டு, இது வித்திலை கீழ்த்தண்டு. இது யாருக்கு புரியல?
புரிஞ்சுச்சா? எஸ் சார். வித்திலைகள் இணைந்திருக்கும் பகுதிக்கு கீழே உள்ள கரு அச்சு வித்திலை கீழ்த்தண்டு எனப்படும். இதுவே முளைவேரை உண்டாக்கும். அப்ப பாத்துக்குங்க, இது வித்திலை, இதுக்கு மேல இருக்கிறது எபிகாட்டைல், இதுக்கு கீழே இருக்கிறது ஹைப்போகாட்டைல். இந்த ஹைப்போகாட்டைல் தான் எதை உருவாக்கும்? முளை வேரை, ரேடிக்கலை ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஒரு வித்திலை தாவரமானது ஒரே ஒரு வித்திலை கொண்டிருக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். மோனோகாட்ல ஒன்லி சிங்கிள் காட்டிலிடம் தான் இருக்கும், ஒரே ஒரு காட்டிலிடம் தான் இருக்கும். சரிங்களா? அண்ட் புற்கள் குடும்பத்தில் இந்த வித்திலைக்கு நாம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்குட்டுலம் அப்படின்னு சொல்றோம். புற்கள்லாம் என்ன குடும்பத்துல வரும் தெரியுமா? கிராசஸ் எல்லாம் என்ன ஃபேமிலியில வருவார்? லில்லியேசிங்க சார். லில்லியேசி. ஓ, ஒரு வித்திலை தாவர குடும்பம்னா அதை சொல்லிட்டியா? இல்லடா ராஜா, லில்லியேசி இல்ல. அவ்வளவுதான். மியூசேசி வாழை பாப்பா. போஏசி என்னது? போஏசி மறக்காதீங்க. இந்த நெல்லு இதுவும் போஏசி குடும்பத்துல தான் வரும். ரைட்டா? அப்ப ஆமா, ரைட்டா? இப்ப இந்த புற்களுடைய குடும்பத்துல மூங்கில் வந்து கரெக்டா செக் பண்ணி பாரு. மேபி அதுவும் போஏசியா தான் இருக்கும். வேணும்னா ஒரு நிமிஷம் இரு, நான் செக் பண்ணிட்டு நான் சொல்லிடுறேன். மூங்கில் வந்து என்ன ஃபேமிலி? பாம்புசா. ஓகே, மூங்கிலும் அதே ஃபேமிலி தான் இருக்கு. ஓகே சார். மூங்கிலும் போஏசி தான். ஓகே, நோ ப்ராப்ளம். மூங்கிலும் போஏசி தான். சரியா? அப்ப இந்த குடும்பத்துல நம்ம ஒரே ஒரு வித்திலை தான் இருக்குன்னு நம்ம படிக்கிறோம். இப்போ ஏன்னா புல்லும் வந்து ஒரு வித்திலை தாவரம் தான். அப்ப ஆனா ஸ்பெசிபிக்கா ஒரு வித்திலை தாவரங்கள்ல இந்த புற்கள்ல இருக்கக்கூடிய வித்திலைக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்குட்டுலம். நீட் தேர்வு அளவுல ரொம்ப முக்கியமான வார்த்தை ஸ்குட்டுலம். அப்படின்னா என்னன்னா இந்த புல் குடும்பத்துல காணப்படக்கூடிய வித்திலைக்கு நாம என்ன சொல்றோம்? ஸ்குட்டுலம் அப்படின்னு சொல்றோம். மறக்காதீங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த படத்தை பாருங்களேன். இது வந்து இருவித்திலை தாவர விதை, டைகாட். சரியா? ஒரு அவரை விதையை எடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்திலை தாவர விதை, மக்காச்சோளத்தினுடைய விதையை கொடுத்திருக்காங்க. சரியா? ரெண்டுத்திலையும் எம்பிரியோ எப்படி வேரி ஆகிறது அப்படின்னு பாருங்க. ரெண்டு வித்திலை இங்கு காணப்படுகிறது, ரெண்டு வித்திலை காணப்படுகிறது. ஆனால் இங்கு ஒரே ஒரு வித்திலை தான் இருக்கும். இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். இதுதான் மெயின் டிஃபரன்சஸ். மற்றதெல்லாம் ஓகே, ஓரளவுக்கு கரெக்ட் தான். சரி. அதன் கீழ்முனையில் கரு அச்சானது முளை வேரையும் வேர் மூடியும் கொண்ட உரையால் மூடப்பட்ட வேர் மூடியையும் கொண்ட உரையால் மூடப்பட்ட பகுதி கோலியோரைசா எனப்படும். சார் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த படத்தை பாருங்க சார். கோலியோரைசானா என்ன அப்படின்னா ஒரு வித்திலை தாவரங்கள்ல மட்டும்தான், நீ வேற எங்கேயும் இருவித்திலை தாவரங்கள்ல இந்த மாதிரியான அமைப்பு இருக்காது. ஒரு வித்திலை தாவர விதைகள்ல இங்க பாருங்க, இது வந்து ரேடிக்கல் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? முளை வேர். ரேடிக்கல்னா தமிழ்ல முளை வேர். இந்த முளை வேர் ரூட் கேப், இது யாரு? வேர் மூடி. வேர் மூடியோட வேலை என்ன தெரியுமா? மண்ணுக்குள்ள வேர் பெனிட்ரேட் ஆகும்போது அதை மூடி பாதுகாப்பதுதான் வேர் மூடி. எங்க வேர் மூடி இருக்காது? இருவித்திலை தாவரத்துல. நோ 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 நோ, இருவித்திலை தாவரங்கள் எல்லாம் வேர் மூடி எல்லாம் இருக்கும் சார். வேர்ல மட்டும் தான் சார் இருக்கும், தண்டுகள்ல இலைப்பகுதியில அந்த மாதிரி இல்ல ராஜா. அது ராஜா, எந்த வகையிலான தாவரங்களில் வேர் மூடிகள் காணப்படுவது கிடையாது. எக்ஸாக்டா நம்ம எங்க படிச்சிருப்போம் அப்படின்னா பிஸ்டியா இதெல்லாம் படிச்சுப்போம். ஹைட்ரோஃபைட்ல வேர் மூடிகளுக்கு பதிலா வேர் தொப்பிகள், சாரி வேர் பைகள் காணப்படும். படிச்சுமா இல்லையா? படிச்சிருக்கோம், போய் வீடியோவை பாரு. உண்டு. நீர்வாழ் தாவரங்கள்ல வேர் மூடி என்ற பகுதி காணப்படாது. ஞாபகம் வச்சுக்கங்க. வேர் பைகள் இருக்கும் மிதப்பதற்காக. அங்க ஏன்னா தண்ணியில ஒன்றும் பெனிட்ரேட் ஆகாது, ஈஸியா ஜாலியா தான் இருக்கும், பஞ்சு மாதிரி தான் இருக்கும். அதனால அங்க வந்து வேர் மூடி இருக்காது. ஞாபகம் வச்சுங்க. ரைட் சார், எதுக்கு நாம இங்க வரோம்? அப்ப இது வந்து ரேடிக்கல் முளைவேர். முளைவேருக்கு மேல வேர் மூடி இருக்கு. அதுக்கு மேல
ஒரு உரை மாதிரியான அமைப்பு காணப்படும். இதை நாம என்னன்னு சொல்றோம்? கோலியோ ரைசா. கோலியோ ரைசா அல்லது முளை வேர் உரை. முளைவேர் உரை அப்படின்னு சொல்றோம். புரியுதா? கோலியோ ரைசானா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோ. நீட்ல வந்திருக்கு, 4 வருஷத்துல ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. ரைட்டா? சரிங்க. கோலியோ ரைசாவை கேட்டாங்க. அப்ப கோலியோ ஃபீட்டைல் இது வரைக்கும் கேட்கலங்க. அப்ப நீ இது பாரு, இங்க பாரு. அப்ப இவர் யாரு? இவரு நீங்க பாருங்க, இந்த முளை குருத்து வரக்கூடிய பகுதி, அங்கு ஒரு உரை காணப்படும். அதுக்கு பேரு கோலியோபீட்டைல். கோலியோபீட்டைல். சரியா? அல்லது முளை குருத்து உரைன்னு சொல்றோம். புரியுதா? அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், புல் குடும்பத்துல காணப்படக்கூடிய வித்திலைக்கு நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஸ்குட்டுலம்னு சொல்லலாம். இது யாருக்கு புரியல? இது ஒரு வித்திலை தாவர கருவில் இருக்கக்கூடிய நிலைகள். யாருக்காவது புரியலையா? இது புரிஞ்சுச்சா? ரைட். எது இந்த பக்கத்துல இருக்காங்க பாரு, என்சிஆர்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருவித்திலை தாவர கருவினுடைய ஒரு அந்த வித்திலைகளுடைய ஒரு அமைப்பு. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரிந்தது போல பிளமியூல். பிளமியூல்னா நான் என்ன சொன்னேன்? முளை குருத்து. ரெண்டு வித்திலை, ஐப்போகாட்டைல், எபிகாட்டைல் நம்ம படிச்சோம். சரியா? அப்ப இந்த இதுக்கு மேல இருக்கிறது என்ன வரும்? எபிகாட்டைல் வரும். சரியா? இந்த வித்திலைகள் இணைந்திருக்கிறதுக்கு கீழே இருக்கிறது தான் என்ன சொல்றோம்? ஐப்போகாட்டைல். ஐப்போகாட்டைல்னு சொல்றோம். சரியா? அண்ட் எப்பவும் போல இங்க ரேடிக்கல் அண்ட் ரூட் கேப். இங்க நீங்க முளை வேர் உரை அப்படின்ற அமைப்பை இருவித்திலை தாவர கருவுல பார்க்க மாட்டீங்க. வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? சரி. அப்ப இங்க பாருங்க, கோலியோ ரைசா அப்படின்னா என்னன்னா, முளை வேரை சூழ்ந்து காணப்படக்கூடிய உரைக்கு கோலியோ ரைசா என்று பெயர். சரிங்களா? ரைட். குட்டுலம் பகுதிக்கு மேலே வித்திலை மேல் தண்டு உள்ளது. இது கோலியோப்டைல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மேல நுனியில அதுக்கு மேல ஒரு உரை காணப்படும். அதை நம்ம கோலியோபீட்டைல் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏற்கனவே இதை பத்தி படிச்சுட்டோம். நம்ம தமிழ்ல கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி உங்க புத்தகத்துல இதை கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்துக்கோ. அப்புறம் ஒன்னே ஒண்ணு பார்த்துக்கோ. எபிபிளாஸ்ட். சார் இப்படின்னா என்ன சார்? ஒரு வித்திலை தாவரங்கள்ல குறுக்கப்பட்ட, இந்த வார்த்தையை பார்த்துங்க, குறுக்கப்பட்ட அல்லது ரெடியூஸ்டு காட்டிலிடன் கூட சொல்லுவாங்க. ரெடியூஸ்டு வித்திலை, அதாவது குறுக்கப்பட்ட ஒரு வித்திலைக்கு பேரு எபிபிளாஸ்ட். ஒரு வித்திலை தாவர கருவுல தான் இந்த அமைப்பு இருக்கும். சரியா? இப்ப இது எல்லாமே நமக்கு தெரியும் நினைக்கிறேன். இது எல்லா பார்ட்ஸும் மறுபடியும் சொல்லுங்க சார். ஒரு வித்திலை தாவர கருவுல ஒரு குறுக்கப்பட்ட, சரியா? குறுக்கப்பட்டனா ரெடியூஸ்டுன்னு அர்த்தம். குறுக்கப்பட்ட ஒரு வித்திலை போன்ற அமைப்பு காணப்படும். அதுக்கு பேரு எபிபிளாஸ்ட் என்ற பெயர். தமிழ்லயும் அதே தான், ஆங்கிலத்திலையும் அதே தான். சரியா? ஒரு வித்திலை தாவரங்கள்ல காணப்படக்கூடிய ஒரு வித்திலைக்கு ஸ்குட்டுலம்னு சொல்லலாம். குறுக்கப்பட்ட வித்திலைக்கு எபிபிளாஸ்ட்னு சொல்லலாம். இப்ப புரியுதா? இவ்வளவுதான்பா கரு முடிஞ்சிச்சு. இந்த கரு பகுதியை நீங்க, அதாவது இந்த லெசன்ல நீங்க மேக்சிமம் 3 கேள்விகள் வரக்கூடிய பகுதி, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் உள்ள பகுதி. அதனால நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. பயாலஜினாவே எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான்பா. அப்புறம் என்ன இம்பார்ட்டன்ட் கேட்காதீங்க, படிங்க, நல்லா படிங்க. ஓகே ரைட். அடுத்தது விதை. நமக்கு தெரியும் விதை எங்கிருந்து உருவாகிறது? ஆமா, கருவுறுதலுக்கு பிறகு சூழ் விதையாக மாறும். நமக்கு தெரிஞ்சது தானே. இன் ஆஞ்சியோஸ்பம் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் ஓவியூல் இஸ் கன்வெர்டட் இன்டு சீட். ஆஞ்சியோஸ்பம்கள்ல கருவுறுதலுக்கு பிறகு சூழானது விதையாக மாறும். சரியா? ரைட். விதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா விதை உரை, இதான் விதைன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேல இருக்கிறது என்ன சொல்லுவோம்? சீட் கோட். விதை உரை அப்படின்னு சொல்றோம். அண்ட் வித்திலை உள்ளதானே இருப்பார். விதை முளைக்கும் போதுதான் நமக்கு வித்திலை வெளியே வரும், அதுக்குள்ளே இருப்பார். சரியா? அண்ட் எம்பிரியோனல் ஆக்சிஸ், நடுவுல எம்பிரியோனல் ஆக்சிஸ் இருந்து மேல வித்திலையும் கீழே இந்த முளைவேரையும் உருவாக்க காரணமாக அமைவது, இதெல்லாம் இதுக்குள்ள இருக்கு. அப்ப மேல விதை உரை இருக்கு, அதுக்குள்ள
எது காட்டிலிடனும் அண்ட் எம்பிரியோனல் ஆக்சிஸும் உள்ள இருக்கு. சரி, விதைகள் கருவுன் கொண்ட விதைகள், கருவுன் அற்ற விதைகள் என 2 வகையாக பிரிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அல்புமினஸ், எக்ஸ் அல்புமினஸ், ஆர் எண்டோஸ்பர்ம் ஆர் நான் எண்டோஸ்பர்ம் அப்படின்னு 2ஆ பிரிப்போம். ஏற்கனவே சொன்னோமா இல்லையா? கருவுன் திசு கொண்ட விதைகள்னா என்ன அர்த்தம்? கருவுன் திசு கொண்ட இருக்கணும் சார். அதாவது விதை மெச்சூர் ஆன பிறகும் முதிர்ச்சி அடைந்த பிறகும் கருவுன் திசுவை கொண்டிருக்கக்கூடிய விதைகளுக்கு கருவுன் கொண்ட விதைகள். என்ன எக்ஸாம்பிள் சொன்ன? தேங்காய், ஆமனுக்கு. ஓகே, ஆமனுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள். சரியா? கருவுன் அற்ற விதைகள்லாம் என்ன? விதை முளைத்தின் பொழுது கருவுனானது முழுமையாக பயன்படுத்தி கொண்டு விடும். உணவானது வித்திலைகளில் மட்டுமே சேமித்து வைக்கப்படும். அது கருவுன் அற்ற விதைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல நான் எண்டோஸ்பாமிக் ஆர் எக்ஸ் அல்புமினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல கருவுன் அற்ற விதைக்கு அந்த மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி கருவுன் கொண்ட விதைகளுக்கு இங்கிலீஷ்ல எண்டோஸ்பாமிக் சீட் ஆர் அல்புமினஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ரைட். கருவுன் கொண்ட விதைகள் அல்புமினஸ் சீட்ஸ். சரியா? எண்டோஸ்பாமிக் சீட்ஸ் என்ன, எது இதெல்லாம் எடுத்துக்காட்டு, அதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. விதைகள் கருவுனை கொண்டிருந்தால், சரியா, விதைகள் கருவுன் திசுவை கொண்டிருந்தால் அந்த விதைகளுக்கு எண்டோஸ்பாமிக் சீட், கருவுன் கொண்ட விதைகள் என்று பெயர். அப்ப இதற்கு எடுத்துக்காட்டு பார்த்துக்குங்க. கோதுமை, சோளம், பார்லி, ஆமனுக்கு. கோதுமை, சோளம், பார்லி, ஆமனுக்கு. மறக்காதீங்க, இந்த எடுத்துக்காட்டுகள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு 100% NCERT தான். சரியா? அப்ப சார் அங்க வந்து முழிக்க கூடாது. எண்டோஸ்பம் கொண்ட விதைகளுக்கு என்ன எடுத்துக்காட்டுனா, ஐயோ இதோ இப்ப நமக்கு ஆமனுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமனுக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க பாருங்க, பார்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எண்டோஸ்பமிக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்ப கேள்விப்படாதத இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஓகேவா? இது கருவுன் கொண்ட விதைகளுக்கு எடுத்துக்காட்டு. சார் மோஸ்ட்லி ஒரு வித்திலே வருமா சார்? மோஸ்ட்லி ஒரு வித்திரைகளை கருவுன் கொண்ட விதைகள்ல தான் வரும். ஓகே சரியா? ரைட். அதுக்கு நமக்கு எக்ஸாக்டா என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இதை கொடுத்துட்டு இன்னொரு ஒரு வித்திரை தாவரம் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்ப நீங்க யோசிக்க கூடாது. என்ன நமக்கு NCERT கொடுத்துருக்கானோ அதை மெயினா நம்ம போக்கஸ் பண்ணணும். சரிங்களா? ரைட். இங்க பாருங்க, இது வந்து ஆமணக்குடைய ஒரு விதை. ஆமணக்கினுடைய ஒரு விதை. இந்த விதை மெச்சூர் ஆன பிறகும் இங்க பாருங்க, எண்டோஸ்பம் அப்படியே இருக்கு. எண்டோஸ்பம் அப்படியே இருக்கு. அதனாலதான் இதை நம்ம என்னதுக்கு எடுத்துக்காட்டா சொல்றோம்னா, கருவுன் கொண்ட விதைகளுக்கு எடுத்துக்காட்டாக சொல்றோம். சரிங்களா? ரைட். அடுத்தது கருவுன் அற்ற விதைகள், நான் எண்டோஸ்பாமிக் ஆர் நான் அல்புமினஸ் ஆர் எக்ஸ் அல்புமினஸ், எப்படி ஒன்னாலும் சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல நிறைய வார்த்தைகள் இருக்கு. ரைட். கருவுன் கரு வளர்ச்சிக்கு முழுமையாக பயன்படுத்தப்பட்டு, அதாவது கரு என்ன பண்ணும், வளரும் பொழுது என்ன பண்ணிக்கும், கம்ப்ளீட்டா அதை எடுத்துக்கும். என்னத்துக்கும் கம்ப்ளீட்டா எடுத்துக்கும். சரியா? அண்ட் அதுக்கப்புறம் நீங்க சீடை பார்க்கும் பொழுது அதுல இந்த எண்டோஸ்பம் என்ற அமைப்பே காணப்படாதுங்க. அந்த மாதிரியான விதைகளை நாம என்னன்னு சொல்றோம், கருவுன் அற்ற விதைகள்னு சொல்றோம். சரியா? எக்ஸாம்பிள் ஃபார் நான் எண்டோஸ்பாமிக் ஆர் எக்ஸ் அல்புமினஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டாணி, நிலக்கடலை, மிளகு, பீட். சரியா? இதெல்லாம் சாரி, பட்டாணி, நிலக்கடலை, சாரி இதோட நிப்பாட்டிக்கும். இப்படிதான் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பட்டாணி, நிலக்கடலை, ஒரு புல் ஸ்டாப். எக்ஸாம்பிள் வந்து பட்டாணி, நிலக்கடலை. இப்ப நீங்க இந்த பேபேசி குடும்ப தாவர விதைகள்லாம் எடுத்து பாருங்க. அது எல்லாமே மோஸ்ட்லி பேபேசி குடும்ப தாவரங்களுடைய விதைகள் எதுக்கான எடுத்துக்காட்டு? எதுக்கான எடுத்துக்காட்டு? எண்டோஸ்பம் அற்ற விதைகள், கருவுன் திசு அற்ற விதைகளுக்கு எடுத்துக்காட்டு. ரைட்டுங்க சார். பெரிஸ்பம் அப்படின்னா என்ன சார்? அடுத்தது புல் ஸ்டாப் தான் வச்சிருப்பேன். பெரிஸ்பம் அப்படின்னா என்ன? இந்த மிளகு, சரியா, அண்ட் பீட், மிளகு மற்றும் பீட், இது போன்ற தாவரங்களுடைய விதைகள்ல எடுத்துட்டீங்கன்னா நியூசெல்லஸ். நியூசெல்லஸ்ன்றது என்னடா, எங்கேயோ படிச்சிருக்குமே. நியூசெல்லஸ் என்னது? உணவே அளிக்கக்கூடியது சார். யாருக்கு உணவு அளிப்பா? கருவிற்கு. உள்ள வளர்ற எம்பிரியோ சாக்குக்கு. ரைட்டா? இந்த பகுதி தான் நியூசெல்லஸ். இதான் நியூசெல்லஸ். இதுக்கு உணவு கொடுக்கக்கூடியது. இது பேர் தான் நியூசெல்லஸ். இந்த பகுதி தான் நம்ம என்ன சொல்றோம், நியூசெல்லஸ் சொல்றோம்.
ஓகே. அண்ட் இந்த நியூசெல்லஸ் ஒரு சில தாவரங்கள்ல கருவுறுதலுக்கு பிறகும் அப்படியே இருந்துடுங்க. சரியா? அதுக்கு பேரு தான் பெரிஸ்பம்னு சொல்றோம். எந்த தாவரங்கள்ல நியூசெல்லஸ் நிலையாக நின்று விடுகிறதுனா மிளகு மற்றும் வீட் தாவரங்களோட விதைகள்ல நிலைத்து காணப்படும். அதுக்கு பெரிஸ்பம் என்று பெயர். புரியுதா? இந்த படத்தை பாருங்க, இந்த படத்தை பாருங்க. சார் பெரிஸ்பம்னா என்ன சார்? இதுதான் பெரிஸ்பம். இங்க இருக்காங்க பாருங்க. நியூசெல்லஸ் பகுதி அப்படியே நிலைத்து நின்று விடுகிறது. அதற்கு பெரிஸ்பம் என்று பெயர். பெரிஸ்பம் கொண்ட விதைகளுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா மிளகு பீட். சரியா? மறக்காதீங்க. நீங்க பாருங்க, இது வந்து கொண்டக்கடலை நமக்கு தெரியும், ஒரு இருவித்திலை தாவர விதை. இது எண்டோஸ்பம் கொண்ட விதையா எண்டோஸ்பம் அற்ற விதையா? எண்டோஸ்போமிக் எண்டோஸ்பம் கொண்டதா இது? அற்றது. அற்றது அற்றது. இருவித்திலை தான் இங்க பாருங்க, இருவித்திலை தான் காட்டில தான் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஏன்னா அங்க எண்டோஸ்பம் ஃபுல்லா கன்சியூம் ஆகிவிடும். ரைட். சூளுரைகள் கருவுறுதலுக்கு பின் கடினமான பாதுகாப்பு விதை உரைகளாக மாறும். சரியா? அதாவது ஓவரி வால் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் கன்வெர்டட் இன்டு ஹார்ட் சீட் கோட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கடினமான விதை உரையாக மாறும். சூர்ப்பை சுவர் விதையுடைய சுவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சூர்ப்பை கனி ஓவரி ஃப்ரூட்டா மாறும், ஓவரி வால் ஃப்ரூட் வாலாக மாறும் அப்படின்னு நம்ம படிக்கிறீங்க. அதே போல இங்க சூல் ஒவியூல் வந்து சீடா மாறும். அப்போ ஒவியூலோடைய வால் என்னவாக மாறும்னா சீட் கோட்டாக மாறும். இப்போ புரியுதா? வித்தியாசம் தெரியுதா தெரியலையா? இன்னொரு வாட்டி சொல்றேன், இங்க பாருங்கம்மா. சூர்ப்பை என்னவாக மாறும்? கனியாக மாறும். ஓகே. அதாவது ஆங்கிலத்துல ஓவரி கன்வெர்டட் இன்டு ஃப்ரூட், பழம். சரியா? அண்ட் ஓவரி வால் அதாவது சூர்ப்பை சுவர் என்னவா மாறும்? என்னவா மாறும்? நோ விதை, கனி உரை. மாம்பழம் எடுத்துக்குங்க, அதுக்கு மேல இருக்கக்கூடிய தோல் எல்லாம் சூர்ப்பை சுவர்ல இருந்து உருவாகிறது. ரைட்டா? இப்போ வந்து நமக்கு ஓவரி பத்தி நமக்கு பிரச்சனை இருக்காதுங்க. ரைட்டு சார். சூளை பத்தி நம்ம சொல்லணும். சூள் என்னவாக மாறுகிறது? இதை பாருங்க. ஓவியூல். சூல்னா ஆங்கிலத்துல ஓவியூல். ஓவியூல் என்னவாக மாறுகிறது? சீடாக மாறுகிறது. அப்ப சூல் கருவுறுதலுக்கு பிறகு விதையாக மாறும். சரியா? அடுத்தது ஓவியூல் கோட் அல்லது சூல் உரை என்னவா மாறும்? அவ்வளவுதான். சீட் கோட்டுப்பா, விதை உரை. புரியுதா? இந்த இப்ப இனிமே வந்து டஃப்பா கொடுக்கணும்னா இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கேள்வியா உங்களை பிரேம் பண்ணி கேள்வி வரும். சரியா? பாத்துக்குங்க, எது என்னென்னவாக மாறுகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்க மனசுல வச்சுக்கங்க. ரைட். கனி உரை மாறுறது இது சார். என்னம்மா? கனி உரையா மாறுறது. அதான் சூர்ப்பை சுவர் தான் கனி உரையாக மாறும். ஓகே சார். சரியா? சூர்ப்பை பை கனி. சொல்லுப்பா சார். அது ஒரு படமா போட்டு சொன்னா நல்லா இருக்கு சார். அந்த படமா போட்டு பிக்சர்ல கேட்டா இருக்கு படம் இருக்குடா ராஜா. வரேன். சரி, நானே கூட டிரா பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாத்துக்கோ, இது நமக்கு ஒரு ஃப்ரூட். ஓகே, எக்ஸாம்பிள் இதுவா வச்சுக்கோங்க. நமக்கு இது வந்து கைனீசியம்பா. இது வந்து கைனீசியத்துல இது வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஓவரி. கரெக்டா? சூர்ப்பை. என்னது? சூர்ப்பை. சூளுன்றது எது? இவருதான் சூளா மாறுவார். கரெக்டா? உள்ள இருக்குதானே சூளு, ஒவியூல். புரியுதா இல்லையா?
எஸ் சார். சார் ரைட்டா? இப்ப எந்த பார்ட் என்னவா மாறுது? இது ஒரு ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய ஒன்லி கைனிசியத்தை மட்டும் நான் இங்க போட்டிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப இந்த ஓவரி இந்த அமைப்பு தான் சூர்பைன்னு சொல்றோம், மொத்த அமைப்பு தான் சூர்பைன்னு சொல்றோம். இது என்னவா மாறுது? ஃப்ரூட்டா மாறுது. என்ன மாறுது? ஃப்ரூட். இது ஃப்ரூட் தானே? இது மொத்தத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? கனின்னு சொல்லுவோம். கரெக்டா? எஸ் சார் ரைட்டு சார். இந்த ஓவரியோட வால் இதான் சூர்பை சுவர் இங்க இருக்குல்ல, இது என்னது? சூர்பை சுவர். இது என்னவா மாறுது? கனி உரையா மாறுது சார். அவ்வளவுதான், கனி உரை, ஃப்ரூட் வால். ஃப்ரூட் வால் புரிஞ்சுச்சா? அப்ப மொத்தமா கனி எங்க இருந்து உருவாகுதுன்னா சூர்பை தான் கனியா மாறுது. பட் ஓவரி வால் அல்லது சூர்பை சுவர் கனி உரையாக மாறுது. இது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? அடுத்து உள்ள வாங்க. இது நம்ம சூழ்னு சொல்றோம். இந்த சூழ் என்னவாக மாறும்னா விதையாக மாறும். இப்ப நீங்க அந்த மாமரத்தோட அந்த கொட்டைய எடுத்து பாருங்க. மாம்பழத்தை சாப்பிட்ட பிறகு மேல ஒரு இது இருக்கும், பாத்திருக்கியா? இந்த மேல ஏரி மாதிரி இருக்கும், நார்லாம் கூட அதுல ஒட்டிட்டு இருக்கும், பாத்திருக்கியா? அதை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அது விதையா விதை உரையா? விதை உரை. இங்க இருக்காரு பாருங்க, இதான் மேல இருக்கிற உரைக்கு பேரு சூள் உரை. இந்த சூள் உரை தான் விதை உரையாக மாறுகிறது. சூள் உரை தான் விதை உரையாக மாறுகிறது. அப்ப இந்த சூழ் மொத்த அமைப்பு என்னவாக மாறும் அப்படின்னா அது தாண்டா விதையாக மாறும். புரிஞ்சுச்சா? ஓகே. இந்த நாலுக்கும் சூர்பைனா என்ன, சூழ்னா என்ன வித்தியாசம் தெரிஞ்சு, ஓவரினா என்ன, ஓவியூல்னா என்ன அப்படின்ற வித்தியாசம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே சரி. சூழ் துளை சார், மைக்ரோஃபைல் ஒண்ணு படிச்சுமா இல்லையா? மைக்ரோஃபைல் இருந்ததா? அப்போ ஒரு சின்ன துளை போன்ற பகுதி தான் மைக்ரோஃபைல் படிச்சோம். இது என்னவாக மாறும்னா விதை துளையாக மாறும். சார் சீட்ல பாருங்க, இப்ப நீங்க ஏதாவது பட்டாணி இல்ல நம்ம ஊர்ல இருக்க, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த என்ன பேர், காராமணி, கொண்டக்கடலை, அதெல்லாம் பாருங்க சின்ன துளை இருக்கும்பா, சின்ன ஓப்பனிங் இருக்கும். நீங்க வேணா பாருங்க. ஏன் அந்த ஓப்பனிங் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, உள்ள விதையை ஊற வச்சீங்கன்னா தண்ணி அது உள்ளதான் உள்ள போகும். விதை முளைத்தலுக்கு தண்ணி வேணும், ஆக்சிஜன் வேணும், அதெல்லாம் அந்த விதைத்துளை வழியாகத்தான் போகும் சார். அப்ப அந்த விதைத்துளை எங்க இருந்து சார் உருவாச்சு? சூழ் துளை தான் சார். ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் விதை துளையாக மாறுச்சு. மைக்ரோஃபைல் இஸ் கன்வெர்டட் இன்டு சீட் ஓப்பனிங் ஆர் சீட் போர் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ரைட். சோ இது விதை முளைத்தலின் பொழுது ஆக்சிஜன், நீர் போன்றவை விதையினுள் செல்வதற்கு உதவுகிறது. விதைத்துளை தண்ணி உள்ள போறதுக்கும் காத்து உள்ள போறதுக்கும் பயன்படுகிறது. ஒரு விதையை தண்ணியில தூக்கி போடுங்க, ஏர் பபுள் கண்டிப்பா வெளியே வரும். வருமா வராதா? வரும் சார். வரும். விதை சுவாசிக்கிறது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ரைட். முதிர்ந்த விதையினுள் நீரின் அளவு குறைந்து விதை உலர்ந்த நிலையை அடைகிறது. ஜென்ரலா இப்ப நாம நெல் அறுவடை செய்யறோம். நெல் அறுவடை செஞ்சுட்டு என்ன பண்றோம்? காய வைக்கிறோமா இல்லையா? எஸ் சார். ஏன் காய வைக்கணும் சார்? அது ஈரப்பதத்தோட இடையிலயும் கொஞ்சம் நீர் இருக்குல்ல சார், அது வந்து முளைச்சிரும் சார். அவ்வளவுதான். ஈரப்பதம் அதிகமா இருந்தா முளைக்கும். அப்ப அந்த ஈரப்பதத்தை போக்குவதற்காகத்தான் காய வச்சு ஸ்டோர் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் முதிர்ச்சி அடைந்து, சரி சார், அப்ப முதிர்ச்சி அடைந்த விதை இருக்கு, நீரின் அளவு என்ன ஆயிடும் அப்படின்னா முதல்ல இருந்ததை விட 10 முதல் 15% குறைந்து விடும். சரியா? அப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது விதைக்கும் மெச்சூரான விதைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அதனுடைய வாட்டர் லெவல் குறைந்து கொண்டே வரும் அப்படின்னு சொல்றோம். விதையின் கருவானது விதை உறக்க நிலையை அடைகிறது. டார்மன்சி, இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருப்பீங்க. விதை உறக்கம்னா என்ன? விதை உறக்கம்னா என்னப்பா? விதை வந்து ரொம்ப நாளா முளைக்காம இருக்கும், அதான் விதை உறக்கம்னு சொல்லுவோம். சரி, அந்த விதை உறக்கத்தை போக்குவதற்காக ஏதோ ஒரு ஃபைட்டோ ஹார்மோன் படிச்சிருப்போம். என்ன ஃபைட்டோ ஹார்மோன் போட்டா விதை உறக்கம் நீண்டு முளைக்க ஆரம்பிக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். விதை உறக்கத்தை போக்குவதற்காக அதை பயன்படுத்தலாம். சரிங்களா? ரைட். சரி, அப்ப விதை உறக்க நிலைக்கு போயிடும் எப்ப சாதகமான சூழல் ஏற்படுகிறதோ, எப்ப வென் ஃபேவரபிள் கண்டிஷன் வில் அக்கர். அப்ப ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன? தேவையான ஈரப்பதம். அப்ப விதைய நம்ம முன்னாடி முளை கட்டுவதற்கான காரணம் அதுதான். சரியா? தேவையான ஈரப்பதம் கிடைக்கும், பிளஸ் ஆக்சிஜன், பிளஸ் அதுக்கான டெம்பரேச்சர்லாம் சூட்டபிளா இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த விதை உறக்கத்தை நீக்கி முளைக்க ஆரம்பிக்கும்.
கருவுறுதலுக்கு பின் சூர்பை கனியாக மாறுகிறது, சூர்பை சுவர் கனி உரையாக மாறுகிறது. இது நமக்கு எல்லாமே தெரியும். அண்ட் சூர்பை கனியாக மாறும் பொழுது மலரில் உள்ள மற்ற பாகங்களான புள்ளி இதழ், அல்லி இதழ் போன்றவை உதிர்ந்து விடுகின்றன. நமக்கு தெரியும் தானே? சரியா? இப்ப சார் ஒரு ஃப்ளவர்ல இருந்து தான் ஃப்ரூட் வருது சார், நமக்கு ஃப்ரூட் ஃபார்ம் ஆயிடுச்சு சார். அப்ப அந்த இந்த கேலிஸ் கோலா எல்லாம் என்ன ஆகும்? எல்லாம் என்ன ஆயிடும்? உதிர்ந்துரும். கரெக்டா? உதிர்ந்து போயிடும். அதுதான் இங்க சொல்றாங்க, விதராயிடும். சரி, இந்த படத்தை பாரு. நம்ம ஏற்கனவே சொன்னது அதே படம் தான். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியுது. ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதலின் பொழுது சூர்பையுடைய அமைப்பு போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் கருவுற்ற பிறகு என்னவாக மாறுகிறது என்பதை கொடுத்திருக்கும். ரைட்டா? அப்ப இந்த அமைப்பு தான் ஓவியூல். நான் போட்ட படம் உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னா இந்த படத்தை பார்த்துக்கோ. இதான் ஓவியூல். அப்ப இந்த ஓவியூல் என்னவாக மாறுகிறது? விதையாக மாறுகிறது. கரெக்டா? அண்ட் இந்த ஒட்டுமொத்த அமைப்பு தான் சார் நம்ம சூர்பைன்னு சொல்றோம். ஓவரி ஓவரி என்னவாக மாறுகிறது? அப்ப ஒரு மலர் இருக்கு, அதுக்கப்புறம் இதெல்லாம் எல்லாம் என்ன ஆயிடும்? நமக்கு இங்க பாத்தீங்கன்னா என்ன தெரியும்? உதிர்ந்துரும். சரியா? இதெல்லாம் உதிர்ந்து போயிடும். புள்ளி இதழ், அல்லி இதெல்லாம் உதிர்ந்து போயிடும். ஓகே. ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, முந்திரி போன்றவைகளில் பூத்தளம் கனி உருவாதலில் பங்கேற்கிறது. அதாவது பூத்தளம்னா என்னடா? ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்? பூத்தளம், தலாமஸ். ஓகே. சோ நமக்கு சார் ஓவரி தானே சார் ஃப்ரூட்டா மாறும், ஓவரி தானே ஃப்ரூட்டா மாறும். ஆனா சில ஃப்ரூட்ல எடுத்துட்டீங்கன்னா ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, முந்திரி, கேஷ்யூ நட், சரியா, இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தலாமஸ் வந்து ஃப்ரூட் ஃபார்மேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுது. பூத்தலமே கனி உருவாதல பங்கேற்கிறது. இங்க பாருங்க, சூர்பை தவிர மற்ற பாகங்களில் இருந்து கனி உருவானால் அதற்கு பெயர் பொய்க்கனி. apart from ovary, fruit formation will occur. So the fruit formation apart from ovary, that type of fruit is known as false fruit. புரியும் நினைக்கிறேன். சரியா? சூர்பை தான் பொதுவாக. அப்ப சூர்பை நேரடியாக கனியாக உருவானால் அந்த கனியை நீங்க என்னன்னு சொல்லலாம்? என்ன கனின்னு சொல்லலாம்? உண்மை கனி, ட்ரூ ஃப்ரூட். ஓகே. அப்ப சார் ஓவரி ஃப்ரூட்டா மாறினா மட்டும்தான் அது ட்ரூ ஃப்ரூட். புரியும் நினைக்கிறேன். உண்மை கனினா அதான் அர்த்தம். அப்ப பொய் கனினா அலாங் வித் ஓவரி. இல்ல டைரக்டா தலாமஸ் மட்டும் கனியா மாறாது. சூர்பையோடு சேர்ந்து பூவினுடைய மற்ற பாகங்கள் இருந்து கனி உருவானா அதுக்கு பேரு பொய்க்கனி, பால்ஸ் ஃப்ரூட்னு சொல்றோம். அப்ப பால்ஸ் ஃப்ரூட்டுக்கான எக்ஸாம்பிள்லாம் நம்ம என்னெல்லாம் சொல்லலாம்? ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, முந்திரி, இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். நீங்க பாருங்க. அப்ப ஆப்பிள்ல நம்ம உண்ணக்கூடிய பகுதி எது? எதுயா? பூத்தளம் சார். பூத்தளம் தான். இதெல்லாம் பூத்தளம் தான். உண்மையான ஓவரின் உள்ள பார்த்தா இந்த மாதிரி உள்ள நீங்க வேணா பாருங்க. ஆப்பிளை கட் பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா தெரியும். இதான் ஆப்பிள்னா அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருப்பார். இதான் உண்மை கனின்னா, இதான் உண்மை கனின்னு சொல்லுவோம். உள்ள விதையோட இருக்கும். ஓகே. அண்ட் ஸ்ட்ராபெரி இங்கே பாருங்க, என்னது இது? முந்திரி கொட்டை மட்டும் வெளியில நீட்டிட்டு இருக்கும். இது அப்ப இதுவும் ஒரு ஃபால்ஸ் ஃப்ரூட். சரிங்களா? ரைட். சூர்பையிலிருந்து உருவாகும் கனி உண்மை கனி. நான் இப்பதான் சொன்னேன். டைரக்டா ஓவரி ஃப்ரூட்டா மாறினா அதுக்கு பேரு ட்ரூ ஃப்ரூட்னு சொல்றோம். சில சிற்றினங்களில் கருவுறுதல் நடைபெறாமல் கனி உருவாகும். இவை பார்த்தினோகார்பி என்ற பெயர். நாம இதை சொல்லிட்டுமே. So without fertilization, the formation of fruit from without fertilization, that type of fruit is known as parthenocarpic fruit. சரியா? கருவுறுதல் நிகழாமலே கனி உருவானால் அதற்கு பார்த்தினோகார்பிக் என்ற பெயர். பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் உருவாவதுல என்ன ஃபைட்டோ ஹார்மோன் யூஸ் ஆகுது? ஆக்சின் சார். ஆக்சின். ஓகே. ஆக்சின் நீங்க தெளிச்சா போதும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வாழை. வாழை ஒரு பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்டா சொல்லலாம். ரைட். செயற்கையாக ஹார்மோன்களை பயன்படுத்தியும் பார்த்தினோகார்பிக் அல்லது விதையில்லா கனிகளை நாம் உருவாக்கலாம். சரியா? இப்ப ஆக்சினை நீங்க தான் செயற்கையா நம்ம பயன்படுத்துறோம். அதை பயன்படுத்தும் பொழுது நம்ம ஜஸ்ட் ஃப்ளவர் மேல நீங்க அதை தெளிச்சிங்கனாவே போதும். அது என்ன மாறிடும். அங்க வந்து பாலினேஷன் நடக்கணும், ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படிலாம் வேலை கிடையாது. டைரக்டா ஃப்ரூட்டா மாறிடும். சரியா? இப்படிதான் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் உருவாக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? எனி டவுட்? நோ சார். நோ சார், சொல்லு ராஜா. இந்த ஒற்றை மீடிய எண்டோஸ்பர்ம் சொன்னீங்க. ஆமாப்பா.